சக்திகளையும் 3 யுகங்களையும் குறிக்கிறது. சரி 3 முகம் கொண்டதனால் முத்தார் அம்மை என்னும். பெரிய முத்தாரம்மை சின்ன முத்தாரம்மை என்று ஆண்டவர் கொடுத்து தாயாகிய 3 முகத்தலை தேவி முத்தாரம்மை கேட்டாள். என்னை எதற்காக பிரவேசிக்கிறேன்? அதாவது உலக பிரபஞ்சத்தை நீ தெய்வமாக பாதுகாக்க வேண்டும். மட்டுமல்ல 30 காலகத்திலே 3 குழந்தைகள் அன்னை பிதா தாய் தந்தை யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கிறார்கள். அன்னை பிதா தாய் தந்தை, தந்தை தெய்வம். ஓ மாதா பிதா குரு தெய்வம். அப்படியும் இப்படியும் அப்படியும் எப்படியா சமாளிச்சிரண்டி எல்லாரும் இருக்கிறார்கள். உனக்கு ஒருக்கன் ஒரு ஆள் தூது விடுவேன். ஏன்னு கேட்க கூடாது. தானி வந்துடும். ஏதாவது வேணுமா? அதை வாங்கிட்டாலும் போக முடியும். அவன் என்ன நான் ஊராக போக வேண்டும். யார் வருவது தெரியுமா? பண்டை போலே வலங்கையில் படைவோ வீரவனாதனும் தாய்க்கு தலைமகனாக வீரவனையும் செல்ல பிள்ளையாக எனக்கு வீரபத்ர சுவாமி பிரவேசித்தார்கள். யார் வேண்டுமோ எல்லோரையும் பிரவேசித்தார்கள். தாய் தாய்க்கு தலைமகனாக வீரவனையும் செல்ல பிள்ளையாக வீரபத்ரையும் படைவை காலால் படைக்கறி பறிப்படை என்று ஏகப்பட்ட படைகளோடு அம்மா புறப்படுறான். பூத கணங்களை பிரவேசித்து கொடுக்கிறான் பகவான். ஏ அம்மா, ஏ முத்தாரம்மா, நீ கால்நடையா போனா என் மனசு கிடைக்கும். எல்லாரும் நடக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்காத்தா இருக்கு ஜாமி. ஆகியாரே நீ தேரே தாயி முத்தாரம்மா முத்தமிழ் செல்வி தங்க நாயகி தேவி 3 முகத்தவை முத்தாரம்மை பிரம்மோதி காக்கா உபராதி அண்ணே அதுவோ பாருங்க ஒரு அம்மா வர்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து அங்க போச்சு. மறுபடியும் நம்ம அங்க வர்றாங்கடா. இன்னையில இருந்து நம்ம அம்மாடா. நமக்குதான் யாரும் இல்லையா? அப்படி நம்ம அம்மா நம்ம கூட இருக்கட்டும். அப்படி எப்படி தேவி முத்தாரம்மை வழிமறித்த உபராதி சொன்னா செப்பமுள்ள பேச்சியம்மா சிறிய மாலாவி
செப்பமுள்ள பேச்சியம்மா சிவரியம்மா ராமி தந்தையில வெற்றி வந்தே யாரும் இல்லாத அனாத பிள்ளைகளா நாங்க இருக்கோம். பிள்ளைகளே தாய்க்கு தாயாக தெய்வத்திற்கு தெய்வமாக அமர வேண்டும் என்று சொல்லேன். தேவி முத்தாரமி தெய்வ மரத்தடையில் அமர்ந்திருந்த முப்ராதி சொன்னா அண்ணே வெட்டதமாவுக்குள்ளதான் பணியான்னு சொல்லுவா. நம்ம வெயில் வந்தா காஞ்செல்லாம் மழை வந்தா நினைச்சிருவோம். ஆனா நம்ம அம்மா அப்படி இருக்க முடியாது. அம்மாக்கு என்ன வைக்கணும்? ஒரு கோட்டை கட்டணும். கோட்டை கட்ட வேண்டுமானால் சூழ்நிலை நினைத்தார்கள். ஐயா ஜோசியரே, எங்க அம்மாவுடைய பெயர் மூன்று முகத்தலையும் முத்தாரம்பிகை. சரி. அவளுடைய நட்சத்திரம் பூரம். சரி. அதை பார்த்து சொல்ல அம்மாவுக்கு கோட்டை வைக்கணும். அம்மாவுடைய ராசி பலன் எப்படி இருக்கு பாரு. ராசி பலனை பார்க்கும் பொழுது ஆமா அந்த இடம் நல்ல கன்னி மூலை. அது கன்னி முக்கு. இதுல கோட்டைக்கு மேல கோட்டை 7 கோட்டை வைக்கலாம். ஆனால் ஒன்றும் ஆளாது அசையாது 58 வருடம். அதன் பிறகு சின்ன முத்தார் வைத்திர 3 பிள்ளைகள் பிறப்பார்கள். சிவனையும் மறப்பார், அச்சுதனை வளைப்பார். ஏறிவனால் சிவன் கோட்டையை சிரித்திருப்பார். ஆனால் எரித்த மக்களை அன்னை தாராட்டி எடுத்துவார். அப்படியா? முப்பராதி கோட்டை கட்டி 58 வருஷம் இருப்பான். அதுக்கப்புறம் இந்த கோட்டை இருந்தா என்ன இருந்தாங்கன்னா அப்படின்னா ஜோசியருக்கு கொடுக்கிற போட்டோ கணக்கு அனுப்பியாச்சு. இப்ப காட்டை வெட்டி திரும்பி சமபூமியாக அப்படி காட்டை கட்டுறா சில